உலக கேரம் போட்டியில் 2 தங்கம் வென்று அசத்திய மதுரை மாணவிக்கு துணை முதலமைச்சர் 50 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கிய நிலையில் மாணவியின் குடும்பம் அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் கடந்த மாதம் உலக கேரம் போட்டிகள் நடைபெற்றன. இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த காசிமா, மித்ரா தலா 2 தங்கப் பதக்கங்களும், நாகஜோதி 1 தங்கம் 1 வெள்ளிப் பதக்கமும் வென்றனர். காசிமாவிற்கு 1 கோடி ரூபாய், மித்ரா மற்றும் நாகஜோதிக்கு தலா 50 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். மதுரை ஆரப்பாளையத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் விஜயபாஸ்கர், அனிதா தம்பதியின் மகளான மித்ரா சர்வதேச போட்டியில் தங்கம் வென்றது பெருமையாக உள்ளதாக பெற்றோர் தெரிவித்துள்ளனர். சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கிய முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சருக்கு அவர்கள் நன்றி தெரிவித்தனர். ஊக்கத்தொகையை தனது கல்விக்கும் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கும் பயன்படுத்த உள்ளதாக மாணவி மித்ரா நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். அம்மா அப்பாலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட ஃப்யூச்சருக்கு, நான் என்னோட காலேஜ்க்கு, என்னோட கேம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பா வந்துட்டு வாடகை ஆட்டோ தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. 15 வருஷமாக இன்ன வரைக்கும் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் இந்த மாதிரி போயிட்டு வந்தேன்னு தெரிஞ்சோடனே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த அமௌண்ட்டை வச்சு அப்பாவுக்கு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுக்கலாம் அப்படின்றதுல இருக்கேன். ஃப்யூச்சர் பிளான் வந்துட்டு நான் வேர்ல்ட் சாம்பியன் ஆகணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. எளிய பின்னணியை கொண்ட மாணவி மித்ரா கேரம் விளையாட்டில் உலக அளவில் சாதித்தது பல்வேறு தரப்பினருக்கும் ஊக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. தங்களது மகளின் வெற்றியை கண்டு மித்ராவின் பெற்றோர் பெருமிதம் அடைந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.